நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த தலைவரை பற்றி சொல்லித்தர போகிறோம்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவரை பற்றி சொல்லித்தர போகிறோம். என்ன சொல்லித்தர போகிறோம், அவரோட சாதனைகள் என்ன, அவரை பற்றி எப்படி சொல்லித்தர போகிறோம் அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்றது நீங்கள் பாருங்கள். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி படிக்க போகிறோம் தெரியுமா? அப்துல் கலாமை பற்றி படிக்கலாமா? அப்துல் கலாம் என்னெல்லாம் பண்ணாரு, எப்படி கஷ்டப்பட்டு இவ்வளவு சாதனை படைச்சாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? அப்துல் கலாம் பாத்தீங்கன்னா நம்ம கூட உட்கார்ந்துருக்காரு பாருங்க. நம்ம கூட யார் இருக்காங்க? நம்ம கூட யார் இருக்காங்க? அப்துல் கலாம். வெங்கடேஷ் நம்ம கூட யார் இருக்காங்க? சூப்பர், வெரி குட். நம்ம கூட அப்துல் கலாம் இருக்காரு. அப்துல் கலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு நிறைய சாதனைகள் படைச்சாரு தெரியுமா? நம்ம டெய்லி ஸ்கூலுக்கு போறோம்ல, ஸ்கூல் இப்ப நம்ம டெய்லி ஒவ்வொரு விஷயமா கல்வி கத்துக்கிறோம். அதே மாதிரி இவர் நிறைய விஷயங்களை கத்துக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சார் தெரியுமா? அவரு ஸ்கூலுக்கு டெய்லி போகணும்னா கூட ரொம்ப தூரம் நடந்து போவாராம். நடந்து போய் கஷ்டப்பட்டு படிச்சவர். சரியா? கஷ்டப்பட்டு படிச்சவர். ஒரு ஏழ்மை குடும்பத்துல இருந்தவர். சரியா? ஏழ்மை குடும்பம்னா என்னது? கஷ்டப்படுற குடும்பம். ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து வந்தவர் தான் நம்ம யாரு? பல சாதனைகள் பண்ணிருக்காரு. சரியா? அவர் பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் மனசுல வச்சு அவர் நிறைய சாதிச்சிருக்காரு. சரியா? நம்ம நாட்டோட ஜனாதிபதியா இருந்தாரு. அதாவது 2002 இருந்து 2007 முடியும். ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய சாதனைகள் பண்ணது மட்டும் இல்லாம நம்ம நாட்டு ஜனாதிபதியா இருக்காரு. அதுக்கடுத்து என்ன சாதனை எல்லாம் பண்ணாரு? அறிவியல் விஞ்ஞானியா இருக்காரு. மேல பறக்குது இல்ல, என்ன பறக்குது மேல? பிளைன், ராக்கெட் எல்லாம் போகுது. ராக்கெட்லாம் பாத்திருக்கீங்களா? ராக்கெட்லாம் போயிருக்கல. அந்த ராக்கெட்ல என்னது? செயற்கைக்கோள்னு சொல்லுவோம். செயற்கைக்கோள்னா என்னது? நான் சொல்லிருக்கேன், செயற்கைக்கோள்னா அது எந்த அளவுல உதவுதுன்னா, நம்மளுக்கு இப்ப முன்னாடியே மழை பெய்யுதுன்னா முன்னாடியே நம்மளுக்கு சொல்லிரும். அது மட்டும் இல்லாம நம்ம டெய்லி டிவி எல்லாம் பார்ப்போம்ல, டிவி பார்க்கறோம்ல, அந்த டிவிக்கும் கூட சிக்னல் எதுல இருந்து வருது? அந்த சேட்டலைட். யார் முடிச்சு வச்சது நம்ம நாட்டுல? அப்துல் கலாம். முத சேட்டலைட் நம்ம இந்தியாவில் அனுப்பிச்சு வச்சது யாரு? அப்துல் கலாம் தான் அனுப்பிச்சு வச்சாரு. சரியா? அது மட்டும் இல்லாம நம்ம நாடு பாதுகாப்பா இருக்கணும்னு இப்பெல்லாம் யாராவது சண்டை போட்டா அடிச்சுக்கிறாங்கல்ல, அது மாதிரி மித்த நாடு நம்மளை தாக்காம இருக்கணும்ன்றதுக்காக பாதுகாப்புக்கு என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? அப்துல் கலாம் நிறைய ஆயுதம் உருவாக்கி இருக்காராம். நிறைய ஆயுதம். அது மத்த நாடு நம்மளை தாக்குறதுக்கு முன்னாடியே அவர் உருவாக்கின ஆயுதம் என்ன பண்ணு தெரியுமா? அதை போய் தடுத்து அடிச்சு நிறுத்திடும். அப்ப அப்துல் கலாம் எவ்வளவு சாதனை பண்ணிருக்காரு? நிறைய சாதனை பண்ணிருக்காரு. அப்துல் கலாம் நம்மள என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம தான் எதிர்கால இந்தியா. எதிர்கால இந்தியான்னு யார் சொல்லியிருக்காங்க? யார சொல்லியிருக்காங்க? அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. யார சொல்லியிருக்காரு? நம்ம எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு அப்துல் கலாம். அப்புறம் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அப்துல் கலாமுக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? அப்துல் கலாம் குழந்தைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதிகமா நேரம் செலவிடுறது யார் கூட செலவிடுவார் தெரியுமா? குழந்தைகள் கூட அதிக நேரத்தை செலவிடுவாராம். சரியா? நிறைய நேரம் செலவிடுவாரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவுல நிறைய பள்ளிக்கூடம் இருக்குல்ல, அந்த பள்ளிக்கூடத்து ஸ்கூல் இருக்குல்ல, அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒவ்வொரு ஸ்கூலுக்குமே போய் மாணவர்கள் கூட அதிக நேரம் பேச்சுவார்த்தை நடத்துவார். எப்படி நம்ம கூட உட்கார்ந்து இருக்காரு? எப்படி உட்கார்ந்து இருக்காரா? நம்ம கூட நடுவுல உட்கார்ந்து இருக்காரா? அது மாதிரி எல்லா ஸ்கூல்லயும் போய் மாணவர்கள் கூட ஒன்னா உட்கார்ந்து பேசுவாராம். என்ன பிடிக்கும் உங்களுக்கு, உங்களுக்கு எதுல வளர்ச்சி அடையணும், எல்லாத்துக்கும் கல்வி கத்து தருவார். அது மூலியமா. சரியா? எல்லாத்தையும் நம்ம எதிர்கால இந்தியா ஆக்கணும்னு சொல்லியிருக்காருல்ல. எதிர்கால இந்தியா யார சொல்லியிருக்காரு? நம்ம இளைஞர்களை நம்மள சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் வளர்ச்சி அடையணுன்றதுக்காக, அதெல்லாம் நினைவாகணுன்றதுக்காக
ஸ்டார்டிங்ல இருந்து எல்லா ஸ்கூல்லயும் போய் அவர் ஒரு எல்லாத்தையுமே தூண்டுவாராம். வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கான தூண்டுதலை அவர் ஏற்படுத்துவார். வாழ்க்கையில முன்னேறதுக்கான தூண்டுதல் அவர் என்ன பண்ணுவாரு? வெரி குட், ஏற்படுத்துவாரு. நிறைய நேரம் அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாராம் பசங்கள் கூட. அப்ப ஒரு பையன் கேட்டிருக்கான், யார்கிட்ட? அப்துல் கலாம் கிட்ட. வாழ்க்கையில எனக்கு பிடிச்ச விஷயத்துல நான் முன்னேறணும்னா நான் என்ன பண்ணணும், நான் சாதிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அதுக்கு நம்ம அப்துல் கலாம் சார் என்ன சொன்னார் தெரியுமா? வாழ்க்கையில நீ எந்த விஷயத்துல முன்னேறணும்னு நினைக்கிறியோ அந்த விஷயத்துக்கு கடுமையா உழைக்கணும்னு சொல்லிடுறேன். சரி, இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். கவி, நீ நல்லா படிச்சு முடிச்சுட்டு நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு நீ உனக்கு என்ன ஆசை, நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுற? ஓட்டுப்பந்தய வீரன் ஆகணுமா நீ? சூப்பர், வெரி குட். சரி லோகநாதன், உனக்கு நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுற? நல்ல பேசி நல்ல பேச்சாளர் ஆகணுமா? சூப்பர், வெரி குட். நீ என்ன ஆகணும்? உனக்கு என்ன பிடிக்கும்? இவரு ஓட்டப்பந்தய வீரராக போறாரு, அவரு பேச்சாளராக போறாரு. உனக்கு என்ன பிடிக்கும்? கிரிக்கெட்டா? கிரிக்கெட் பிளேயர் ஆகணுமா? சூப்பர், வெரி குட். அப்ப இது எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறிக்கோள் இருக்குல்ல. நீ ஓட்டப்பந்தய வீரன் ஆகணும்னு நினைக்கிற, இவரு கிரிக்கெட் பிளேயர் ஆகணும், அவரு பேச்சாளர் ஆகணும்னு நினைக்கிறாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்? நம்ம கடுமையா உழைக்கணும். சூப்பர். இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும்? கடுமையா உழைக்கணும். அப்துல் கலாம் அதான் சொல்றாரு, நம்ம எந்த விஷயத்துல நம்ம மேல வரணும்னு நினைக்கிறோமோ அதுல தோல்வி அடைஞ்சாலுமே பின்வாங்கிறாம அதுக்கு கடுமையா முயற்சி செய்யணும். சரியா? நம்ம கனவு காணணும், நம்ம என்ன ஆக போறதுன்றத ஃபர்ஸ்ட் கனவு காணணும். கனவெல்லாம் எப்ப வரும்? கனவு எப்ப வரும்? ராத்திரி நம்ம தூங்குறப்ப வருமா? நம்ம எப்ப தூங்குறோமோ அப்ப நம்மளுக்கு கனவு வரும். அந்த கனவுல நம்ம என்ன சாதிக்கிறோம் அப்படின்றப்ப நம்ம தூங்குறப்ப நினைக்கணும். சரியா? தூங்குறப்ப நினைச்சிட்டு அது கனவுல வர்றப்ப அதை நம்ம நிஜமாக்குறதுக்கு என்ன வழியோ அதை முயற்சி பண்ணணும். அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காரு நம்ம எல்லாத்துக்கும்? நம்ம முன்னேறதுக்கு முயற்சி பண்ணணும். நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ண கூடாது. நம்ம அப்துல் கலாம் மாதிரியே பெரிய சாதனையாளரா வரணும் இல்லையா? அப்துல் கலாம் எல்லாராலையுமே அப்துல் கலாம் மதிக்கப்படுகிறார். இவரு இவ்வளவு பெரிய விஞ்ஞானி ஆனதுக்கும் நம்ம நாட்டோட ஜனாதிபதி ஆனதுக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு நம்மளுக்காக. அதாவது நம்ம இந்தியாவை வந்து போர்ல கூட இந்தியா வந்து நிறைய நாடு கூட போர் செய்யறப்ப நம்ம நாடு வந்து தோக்கக்கூடாதுன்னு நிறைய அணு ஆயுதம் தயாரிச்சிருக்காருல்ல. நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்காக அது ஆயுதம். அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம இந்தியாவிலேயே மிக உயரிய விருது எது சொல்லுங்க பார்க்கலாம்? மிக உயரிய விருது என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? விருது என்ன விருது? சூப்பர், வெரி குட். பாரத ரத்னா விருது. பாரத ரத்னா விருது கொடுத்து இவர் கௌரவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம பத்மபூஷன், பத்ம விபூஷன் மொத்தம் 3 விருது தந்திருக்காங்க. எத்தனை விருது? 3 விருது தந்திருக்காங்க. சரியா? அப்துல் கலாம் பாத்தீங்களா எவ்வளவு சாதனை பண்ணிருக்காருன்னு? இவர் மாதிரி நம்மளும் சாதிக்கணுமா இல்லையா? சரி, அப்துல் கலாம் அதிகமா யாரை நேசிப்பாரு? குழந்தைகளை நேசிப்பாரு. சரியா? குழந்தைகளை நேசிப்பாரு. அது மட்டும் இல்லாம நம்ம முன்னேறதுக்கு வாழ்க்கையில என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு என்ன பண்ணணும்? திறமையா உழைக்கணும். சூப்பர், வெரி குட். சூப்பர், வெரி குட். திறமையா உழைக்கணும். அப்ப அப்துல் கலாம் நம்மளோட ஒரு முன்னோடியா எடுத்துக்கலாமா? அப்துல் கலாம் நம்ம உதாரணமா எடுத்துக்கலாமா? சிறந்த வழிகாட்டியா எடுத்துக்கலாமா நம்ம? சூப்பர், வெரி குட். சரி, நான் கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்றீங்களான்னு பார்க்கலாமா? சரி, இந்தியாவுல முதல்ல சேட்டலைட் அனுப்பிச்சது யாரு? அப்துல் கலாம். சூப்பர், வெரி குட். சரி, அப்துல் கலாம் எத்தனை விருது வாங்கினாரு? எத்தனை விருது வாங்கினாரு? எத்தனை விருது வாங்கினாரு அப்துல் கலாம்? மொத்தம்
மூணு பாரத ரத்னா விருது சூப்பர் வெரி குட் மொத்தம் 3 விருது வாங்கினாரு அதுல மிக உயரிய விருது எது? பாரத ரத்னா இளைஞர்கள் தான் நம்ம இந்தியாவோட எதிர்காலம்னு யார் சொன்னது? யார் சொன்னது? இந்தியா நம்ம இளைஞர்கள் தான் இந்தியாவோட எதிர்காலம்னு யார் சொன்னாங்க? சூப்பர் வெரி குட் நம்ம ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இருந்து எந்த அளவு ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சுன்றத நீங்க பார்த்திருப்பீங்க. அப்துல் கலாம் நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாத்தை அவங்க நம்ம வாழ்க்கை வழிகாட்டியாக எடுத்திருக்காங்க. இவர் மாதிரியே நிறைய சாதனை பண்ணணும்னு அவங்க மனசுலயும் நம்ம வந்து போட்டணும். எந்த அளவு அவங்க இந்த லெசனை கவனிச்சு அவங்க இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்றதை நீங்க பார்த்திருப்பீங்க. இதே மாதிரி அவங்களை எப்பயுமே ஆக்டிவா வைக்கிறதுக்காக இன்னும் நிறைய தலைவர்களை பத்தி அவங்களுக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சொல்லி தரலாம். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் எ நைஸ்